நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. பொறுப்பாளர்கள் அறிமுக விழா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் தனியார் கூட்டரங்கில் தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களில் ஒருங்கிணைப்பு குழு மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிமுக செயல் வீரர்கள் கூட்டம் மாவட்ட தலைவர் அருணாச்சலம் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் சிவா வி முருகன் வரவேற்புரை ஆற்றினார். மாவட்ட பொருளாளர் குஞ்சை வி கே ராஜா நன்றியுரை ஆற்றினார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் கலந்து கொண்டு மரவள்ளி கிழங்கு, கரும்பு, மக்காச்சோளம், நெல் பொருட்களுக்கு விலையை உயர்த்திக் கொண்டு கோமிகி அணையில் இருந்து சின்னசேலம் ஏரிக்கு தண்ணீர் கொண்டு வர, சின்னசேலம் நகர பகுதி மக்கள் குடிநீர் பிரச்சனையை தீர்த்திருக்க, வாசுதேவனர் மணிமுத்தாறு அணையில் தடுப்பணையை கட்டி பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து கொண்டு வர, வாய்க்கால் ஆக்கிரமிப்பை மீட்க, விவசாயிகளுக்கு உரம், யூரியா, பூச்சிக்கொல்லி மருந்து மானிய விலையில் தங்கு தடையின்றி கிடைத்திட, புயல் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரண நிதி வழங்கிட, பால் விலையை உயர்த்திடுக போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் கோரிக்கை வைத்தனர். மற்றும் மாவட்ட தலைவர் அருணாச்சலம், மாவட்ட செயலாளர் சிவா வி முருகன், மாவட்ட பொருளாளர் குஞ்சை வி கே ராஜா, மாவட்ட கௌரவ தலைவர் பெரியசாமி, மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள், சின்னசேலம் ஒன்றிய நிர்வாகிகள், சின்னசேலம் நகர நிர்வாகிகள், கள்ளக்குறிச்சி ஒன்றிய நிர்வாகிகள், சங்கராபுரம் ஒன்றிய நிர்வாகிகள், தியாகதுர்கம் ஒன்றிய நிர்வாகிகள், கல்வரையின் மலை ஒன்றிய நிர்வாகிகளை அறிமுகம் செய்து வாழ்த்துகள் கூறினர். கள்ளக்குறிச்சி மாவட்ட விவசாயிகள் கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. கூட்டத்தில் புதிய மாவட்ட நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த மாவட்ட விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக மரவள்ளி கிழங்கு டன் ஒன்றுக்கு, குவிண்டால் ஒன்றுக்கு 1000 ரூபாய் விலை நிர்ணயிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். கரும்பு டன் ஒன்றுக்கு 5000, நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 3050 விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். அதுபோல சேக்கோ சர் என்கிற கூட்டுறவு நிறுவனம் கிழங்கை மூலதனமாக கொண்டு சவரிசி தயாரிக்கிற தொழிற்சாலைகளை செயல்படுத்தி வருகிறது. அந்த நிறுவனத்தில் இன்றைய நிலையில் 1000 கோடி ரூபாய் நிதி இருப்பு உள்ளதாக தெரிகிறது. அந்த கூட்டுறவு சேக்கோ சர் நிறுவனத்தில் விவசாயிகளை உறுப்பினராக அனுமதிக்க மறுக்கிறது. இதனை தமிழ்நாடு அரசு உடன் அந்த அமைப்பை கூட்டி கிழங்கு உற்பத்தி செய்கிற விவசாயிகள் சார்பில் உறுப்பினர்களாக பதிவு செய்வதற்கு முன்வர வேண்டும். சேக்கோ சர் நிறுவனத்தின் சார்பில், கூட்டுறவு அமைப்பின் சார்பில் கள்ளக்குறிச்சியில் கிழங்கு உற்பத்தி அதிகமாக இருப்பதால் அடிமாட்டு விலைக்கு விற்க வேண்டிய நிலையில் இங்கே ஒரு சவரிசி ஆலை துவக்கி உரிய விலை கொடுத்து கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற 23ஆம் தேதி சேலம் சேக்கோ சர் கூட்டுறவு நிறுவனத்தின் முன்னதாக மாபெரும் முற்றுகை போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம்.